மார்கழி மாதம் 18வது நாள். திருப்பாவை பாசுரம் 18. பந்தார் விரலில் பாரமாயங்கரை உந்தன் மதக்களினற்று ஓடாத தோல்வலியின் நந்த கோபாலன் மருமகளே நம்பினையே கந்தங் கமிழும் குழலில் கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தான்கான் மாதவி பந்தல் மேல் பால்கால் குயில் இனங்களின் கூவிற்கான் பந்தர் விரலில் உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கு அழகான விளக்கம். நம்பினையே நாச்சியாரே இனிமையான எழுப்புறது. கிருஷ்ணன் அனுபவம் காலை பொழுதின் இயற்கை, பக்தி, பரவசம் என்று 3 அடுக்குகளின் அர்த்தத்தை அமைகிறது. மூன்று மத கலினற்று ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நம்பினையே மதம் கொண்ட யானை போல் வலிமை உடையவன். அசையாத தோள்கள் கொண்ட கிருஷ்ணன் அவருடைய அன்பு மனைவி நம்பினை. இங்கே நம்பினையின் பெருமை கிருஷ்ணனின் வழியாக சொல்லப்படுகிறது. கந்தங்கமழ குழலில் கடைத்திருவாய் வாசனை மிக்க கூந்தல் கொண்ட அழகியே உன் கடை திறக்க வேண்டும். இது ஒரு கதவை திறப்பதல்ல, பக்தி கதவை திறப்பது. வந்தெங்கும் கோழி குயிலி வந்தெங்கும் கோழி அழைப்பதன் காரணம் மாதவி பந்தல் மேல் பால்கல் குயில் இனங்கள் கூவிய காலை வந்து விட்டது. கோழிகள் கூவுகின்றன, மாதவி குடியின் குயில்கள் இசைக்கின்றன. இயற்கை பக்தி எழுப்பும் வேலையாக மாறுகிறது. பந்தர் விரலில் உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வளையில் அணிந்த மென்மையான விரல்கள் கொண்ட நம்பினையே கிருஷ்ணன் பெயரை பாடி வளை ஒளியை எழுப்பும்படி உன் தாமரை போன்ற கைகளால் கதவை தர. இங்கு வளையல் ஒளி ஆனந்த பக்தியின் சின்னம். இறுதி வேண்டுகோள் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ திறந்தால் எங்கள் பக்தி நிறைவேறும், எங்கள் நோன்பு பலிக்கும், எங்கள் ஆன்மீகம் மகிழும். ஓம் நமோ நாராயணா.